அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு முதல் சந்திர கிரகணம் மார்ச் 3ஆம் தேதி நடக்க இருக்கு. இந்த சந்திர கிரகணத்தால் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சந்திர கிரகணத்தால் பண வரவு திருப்திகரமாக இருக்குது. வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது. சிலருக்கு எதிர்பார்த்த பண வரவுக்கு சாத்தியம் உள்ளது. சகோதர வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், கசப்பு உணர்வுகள் மாறி நல்ல ஒரு உறவு ஏற்படலாம். உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுடன் தேவையான உதவிகள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். வாகனத்தில் செல்லும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் கடுமையாக உழைத்தாலும் நல்ல பெயர் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. அலுவலக பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. சிறு தவறு கூட பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பழைய கடன்கள் தீரும். பங்குதாரர்கள் மூலம் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று சிரமமான ஒரு காலம். அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அற்புதமான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படும். சிலர் கடன் வாங்கவும் நேரிடலாம். பயணத்தின் பொழுது நீங்கள் கொண்டு செல்லக்கூடிய உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது நல்லது. தாயாரின் உடல் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டியது உங்களுக்கு நல்லது. உறவினர்கள் சிலரின் தலையீடுகள் காரணமாக குடும்பத்தில் வீண் விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். குழப்பங்கள் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் பணி சுமை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் வேலையில் இருந்து வேறு வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம். அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்தும் செல்ல வேண்டும். வியாபாரத்தில் எதிர்பார்ப்பதை விடவும் உங்களுக்கு லாபம் அதிக அளவில் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சக வியாபாரிகள் அனுசரணையாக இருப்பாங்க. அவர்களால் ஆதாயம் கிடைச்சிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று பொறுப்புகள் கூடுவதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மிகவும் அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக, மகிழ்ச்சி தருவதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தவர்களுடைய ஆலோசனையை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சாதுரியமான பேச்சின் மூலம் சிக்கலான பிரச்சனைகளை தீர்த்து விடுவீங்க. பயணங்கள் செல்ல நேரிடலாம். குழந்தைகள் மேல் கல்வியில் முன்னேற்றம் அடைய பாடுபடுவீங்க. உத்தியோகம் தொடர்பான பயணம் செய்ய வாய்ப்பு இருக்குது. ஒரு காரியத்தை செய்யும் முன்பு அது சரியா தவறா என்று பல முறை மனதுக்குள் கேள்வி எழுப்புவீங்க. ஒரு முடிவு எடுங்கள். சொத்து சார்ந்த விஷயத்தில் எல்லா வகையிலுமே நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். அடுத்தவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு இருக்குது. இந்த காலத்தில் தொழிலில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. சுபகாரிய நிகழ்ச்சிகள் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு லாபத்தால் வசதிகள் பெருகும். பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் முன்னேற்றம் காண்பாங்க. தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் தங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் வேலையில் கை கொடுப்பாங்க. இதன் காரணமாக உற்பத்தி பெருகி லாபம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடுமையாக உழைத்தால் மட்டுமே ஆதாயம் கிடைச்சிருக்கு. சிலருக்கு பயணங்களில் எதிர்பார்த்த பிரச்சனைகளும் தடை தாமதங்களும் ஏற்படலாம். உங்களுடைய தீர்வுகள் தொடர்பாடல் சஞ்சலம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லதாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான மனக்கவலைகள் தோன்றி மறையும். ஆனால் லாபம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய ஆர்டர்கள் வாங்குவது தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிதானமாக செயல்படுத்துவது, மற்றவர்களை அனுசரித்து போவது நல்லது. குடும்பத்தில் இருந்து பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேருவாங்க. அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கிரக நிலைகளில் உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை தரக்கூடியதாகவும் இருக்குது. சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கோபத்தை குறைத்து இனிமையாக பேசுவதன் மூலம் உங்களுடைய குடும்பத்தில் அமைதி உண்டாகும். வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கவனம் தேவை.
போட்டிருந்த திட்டங்களை நிதானமாக நீங்கள் செய்வது நல்லது. அடுத்தவர்களுடன் பழகும் பொழுது கவனம் தேவை. எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. உங்களுடைய தனி வழி என்று செயல்படுவீங்க. மனதில் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புத்தி தெளிவு ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கிரக நிலைகளில் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையிலையும் உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார நிலையில் திருப்திகரமாக இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து வந்த பண வரவால் மனம் மகிழும். பெண்களால் லாபம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதில் ஆகியவற்றால் உங்களுக்கு நல்ல நன்மை ஏற்படும். இன்பம் நிலைந்திருக்கும். புதிய வீடு, பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகலாம். சிலருக்கு தங்களுடைய சகோதரர்களுடைய நடவடிக்கைகள் எரிச்சலூட்டும். மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சமாதானமாக பேசுவது சிறப்பு. போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைச்சிருக்கு. வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும். கவர்ச்சிகரமான பொருட்களை பரிசாக அறிவித்து வியாபாரிகள் தங்களுடைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை அதிகரித்து கொள்வாங்க. உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் பணி சுமை கூடுதலாக இருக்குது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தில் போட்டிகள் மறைந்து பொருளாதார வரவு உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை கொண்டு வரக்கூடிய வகையிலையும் கிரக நிலைகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. இந்த பயணம் உங்களுக்கு சிறப்பான பல மாற்றத்தையும் கொண்டு வரும். குடும்பத்திற்காக செல்வத்தை பெருக்க கொள்வதில் நீங்கள் கவனமாக இருப்பீங்க. கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு சிறப்பான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. முருகனுக்குரிய மந்திரங்களையும் நீங்கள் மறக்காமல் உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு பல நன்மைகள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. நன்மை தீமை கலந்த பலன்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலையும் ஒரு சிறப்பான ஒரு நன்மைகளை நீங்கள் கொண்டு வரக்கூடிய தொழில் நிமித்தமான பயணத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே முருகப்பெருமான வழிபட்டு வருவது தான் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்கள் உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதமாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ரண ருண ரேகஸ்தானத்தில் சனி, ராகு. தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு கிரக நிலைகள் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருப்பதால் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அயன சயன போகஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் இருப்பதால் எதையுமே செய்வதை எதை விடுவது என மன தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த பண வரவு தாமதப்படும். திடீர் சோர்வு உண்டாகும். அடுத்தவரிடம் உங்களது செயல் திட்டங்களை பற்றி கூறுவது தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் அவசரமான முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. பேச்சாற்றல் மூலமாக லாபம் கூடும். போட்டிகளை தவிர்க்க துணிச்சலான ஒரு முடிவுகளை நீங்கள் எடுக்க நினைப்பீங்க. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடையலாம். நிதானமாக யோசித்து செய்வது நல்லது. பண வரத்து திருப்தி தருவதாக இருக்குது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறும். குடும்பத்தில் நடைபெறும் சில நிகழ்ச்சிகள் உங்களுடைய மனதை கோபத்தை தூண்டலாம். வீண் வாக்குவாதங்களையும் தவிர்ப்பது நல்லது. பெண்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் கிரக நிலைகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேன்மையான பல நன்மைகளும் வரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகனை மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு நல்ல நன்மைகள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும். பெண்களுக்கு மன தடுமாற்றம் நீங்கும். கலைத்துறையில் முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை தரும். அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய கல்வி உங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அடுத்தவர்களுடைய யோசனைகளை கேட்டு தடுமாற்றம் அடையலாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை நீங்கள் முழுவதுமாக தவிர்க்க வேண்டியது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு சிறப்பான பல யோகமான நன்மைகள் தரக்கூடியதாக இருக்குது.
பணியிடத்தில் சிறப்பான ஒரு மாறுதல் ஏற்படும். பணி நிமித்தமான பயணம் ஏற்படும். பணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.